சும்மா குற்றச்சாட்டு வந்துட்டோமே, அவங்க எல்லாம் முஷ்ரிக்கு அப்படி சொல்றதுதான் வந்தோம், எந்த ஆதாரம் வைக்கலையே, சிறுக்கு நிரூபிக்க முடியலையே, எதா சொல்லுவோம் அப்படிங்கறது வேணும். நாங்க சொன்ன விஷயத்துல சிறுக்கு நீங்க சொன்னீங்களாக்கா நேரம் ஆதாரத்தை காட்டுங்க. எல்லா நேரம் சொன்னோமா அதுக்கு ஆதாரம் தாங்க, எல்லா மொழின்னு சொன்னோமா ஆதாரம் தாங்க. நம்ம சொல்ற மொழி என்றாலும் பொதுவா வைங்க, மொழியில் பேசுவது மொழியில் கேட்பது இதுவெல்லாம் நமக்குள்ளேங்க. அல்லாவுடைய பேச்சுக்கு மொழியெல்லாம் கிடையாதுங்க. நம்மளும் பேசுறோம், தமிழ்ல பேசுறோம், இங்கிலீஷ்ல பேசுறோம். இந்த பேச்சே படைக்கப்பட்டதுதான். நம்ம படைக்கப்பட்டவங்கிறத நாம் எந்த வகையிலும் இறைவனா மாற முடியாதுங்கிறது நம்முடைய பேச்சே அடையாளங்க. அல்லாவுடைய பேச்சுக்கு எழுதிருக்கா, ஆனா அவன் ஏபிசி எல்லாம் இருக்கா? நாம் வேறு, இறைவன் வேறு. நம்முடைய பேச்சு சரி, நாம் கேட்கிற மொழியுடைய சத்தமும் சரி. அல்லாவுடைய பேச்சுக்கு மொழி இல்ல, அதே போல எழுத்து இல்ல, அதே போல சத்தம் கிடையாது. ஏன்? அல்லாஹ் லைஸ கமிதிலி ஷைஉன், அவனை போன்று எதுவும் இல்லை. இல்ல நம்ம மாதிரி ஆனவனால இருக்குது அப்படிதான் அவனும் பேசுவான்னு சொன்னா அல்லாஹ் நம்மள மாதிரி ஆயிடுறான். அதனால நம்ம பேசுறோம்னாலும் சரிதாங்க, அல்லாஹ் ஆக முடியாதுங்க, தெளிவா இருங்க. அதனால நம்ம தௌஹீதிலே இருக்கணும், ஷிர்க் பண்ணக்கூடாது. நம்ம தௌஹீதிலே இருக்கணும் சொன்னா பத்தாது, நம்முடைய செயல்பாடு தௌஹீதா இருக்கணும். ஷிர்க்கையே செஞ்சுக்கிட்டு தௌஹீதுன்னு சொன்னாக்கா தௌஹீத் ஆயிருமா? அதனால இப்ப அல்லாஹ் தஆலா சிலை வழிபாட்டை எல்லாம் கண்டிக்கிறான், குர்ஆன்ல பல இடங்கள்ல கண்டிக்கிறான். நீங்க சிலை வழிபாடு செய்யாதீங்க அப்படின்னு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூட என்ன சொன்னாங்க? வஜ்னுபுனி வ பனி அன் நஅபுதல் அஸ்னாம், இறைவனே என்னையும் எனது பிள்ளைகளையும் சிலை வணக்கத்திலிருந்து காப்பாற்றுனாங்க. அதனால அந்த விக்கிர வழிபாடு, கற்பனையில விக்கிரம் இருந்தாலும் கூடாது, இதுல வித்தியாசமெல்லாம் கிடையாது. அதே போல பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தை ஆசர்ட்ட கேட்டாங்க, அத்தத்தஹிது அஸ்னாமன் ஆலிஹா, சிலைகளையா இறைவனா எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அதனால நம்ம விக்கிரக வழிபாடு அது கற்பனையில இருந்தாலும் கூடாது, அதுவும் ஷிர்க் தான். அதே போல சஹாபா பெருமக்கள் விஷயத்துல நம்ம சொன்னோம், சஹாபா பெருமக்கள் எல்லாம் தவறு பண்ணிட்டாங்க, அவங்க சல்லல்லாஹு விரட்டுவாங்க அப்படின்னு சொல்லி சஹாபா பெருமக்களையும் காபிராக்குறீங்களே, அப்படி காபிராக்கியவர்கள் குஃப்ரிலே இருக்கிறார்கள். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா இல்லங்க நாங்க அப்படி சொல்லல, சொல்லட்டும், அல்ல நாங்க சொன்னது சரிதான்னு சொல்லட்டும். பதிலே இல்ல அப்படின்னா என்ன? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்து குஃப்ர்ல தான் இருக்கு அப்படிங்கறத அவங்க ஒப்புக்கொண்டாங்க. அதே போல நம்ம கேட்டோம், நீங்க மைதானத்துலதான் நீங்க பெருநாத்தோட தொழுங்கிறீங்களே, இது ஒரு பிதாத்தான வழிமுறை, அப்படித்தான் செய்ய வேண்டும், பிதாத்தான வழிமுறை. இதுவரைக்கும் நம்ம காலையில இதை எடுத்து வச்சோம், இதுவரையும் பதில் சொல்லல. அப்ப பிதாத்திலே தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இருக்கிறது அப்படிங்கறத அவங்க ஒப்புக்கொண்டாங்க. இப்படி ஒவ்வொன்றாக நம்ம வச்சுக்கிட்டே இருக்கிறோம். எந்த ஆதாரம் இல்ல, நம்ம ஷிர்க் செய்யக்கூடாதுங்கிறதுக்கு ஆதாரம் தருவாங்களாண்டா அதுவும் செய்யல. நம்மள்கிட்ட போய் உங்க நிலைப்பாட்டுக்கு நீங்க ஆதாரம் தாங்கிறாங்க. எங்க நிலைப்பாடு சரியில்லைன்னு சொன்னா அது ஷிர்க்குன்னு சொன்னா நீங்க ஆதாரத்தை வச்சு ஷிர்க்குங்க. எங்க நிலைப்பாடு ஆதாரம் வர்றீங்க? இப்ப நிலைப்பாட்டை நீங்க படிச்சு பாருங்க. சகோதரர்களே, இன்றைய தினத்தில் இது என்னுடைய கடைசி வாய்ப்பு. இதுல ஏதாவது விடுபட்டு இருந்தா இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அதை நம்ம தொடருவோம். இது சரித்திரத்தில் இல்லாத விவாதம்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு ஒரு அழகான பதில் சொல்லியிருக்காரு. ஆமா, சரித்திரத்தில் இல்லாத விவாதம் தான். ஏன்னு கேட்டா எங்க நிலைப்பாடு எங்கள்கிட்ட ஆதாரம் கேட்கறீங்க, இது சரித்திரத்தில் இல்லாததான்டாரு. எங்களை முஸ்லிக்குங்கிறது எங்கள்கிட்ட ஆதாரம் கேட்கறீங்க, உங்களை முஸ்லிக்கு இல்லைங்கிறது தான் உங்கள்கிட்ட ஆதாரம் கேட்கிறேன். எதுக்கு ஆதாரம் கேட்கிறேன்? உங்களை முஸ்லிக்கு ஆக்குறதுக்கு உங்கள்கிட்ட ஆதாரம் கேட்கல, நீங்க முஸ்லிக்கு இல்லை என்பதற்கு ஆதாரம் தாங்க. ஏன் காலையில இருந்து இதுதான் முஸ்லிக்குன்னு நீங்க சொன்னீங்க, நீங்க ஒத்துக்கிட்டீங்க. என்ன கேட்டீங்க? அப்படிலாம் கிடையாது, அல்லாஹ்வுடைய இதை கொடுக்க மாட்டானே, அல்லாஹ் போல எதுவும் இல்லையே, எங்க மேல அபாண்டமா சொல்கிறீர்கள். அல்லாஹ் கேட்பதே போல கேட்பாங்க நாங்க சொன்னோமா? அல்லாஹ் பார்ப்பதை போல பார்ப்பார் நாங்க சொன்னோமா? அபாண்டம், அபாண்டம்ன்ற வார்த்தையை திருப்பி திருப்பி சொன்னீங்க. அப்படியெல்லாம் சொல்லிவிட்டு இப்ப என்ன சொன்னீங்க? எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எல்லாம் அனைத்து ஆற்றலையும் கொடுத்துருக்காங்கிறீங்க. கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஆதாரம் தாங்கிறேன். அதுக்கு நீங்க ஆதாரம் காட்டினா நீங்க முஸ்லிக் இல்லைங்கிறதுக்குள்ள ஆதாரமா, முஸ்லிக் ஆக்குறதுக்கு ஆதாரமா? முஸ்லிக் ஆக்குறதுக்கு தான் ஆதாரத்தை அள்ளி போட்டமே. அல்லாஹ்வுடைய ஒரு வசனம் போதுமே, அவனை போல எதுவும் இல்லை, அவன் கேட்பவன் பார்ப்பவன், அவனை மாதிரி கேட்கிறாங்க அவனை மாதிரி பாக்குறாங்கன்னு நீங்க நினைக்கிறீர்களே, அதான் ஷிர்க்குன்னு நான் சொன்னேன். நாங்க அப்படி நினைக்கலையேன்னா நீங்க பதில் சொன்னீங்க காலையில எல்லாம். இல்லையே, அவனை மாதிரி கேட்பார்கள் நாங்க சொல்லலையே, அவனை மாதிரி பார்ப்பார்கள் நாங்க சொல்லலை. வித்தியாசம் இருக்குதே,
வித்தியாசம் கண்டிப்பா அது எல்லைக்கு உட்பட்டதுல, அல்லாஹ்வுடையது எல்லையற்றதுல, மனுஷனுடையது எல்லைக்கு உட்பட்டதுல. நாங்க அப்படி சொல்லவே இல்லையே, இந்த ஆயத்தை எங்களுக்கு பொருந்தவே செய்யாத என்று வாதிட்டீங்க. இப்ப எந்த ஆயத்துக்கு எந்த காரணத்துக்கு பொருந்தாதுன்னீங்களோ அது பொருந்தக்கூடிய நிலப்பாடு எடுத்து விட்டீங்க. ஆதாரம் அழகா கச்சிதமா பொருந்தி போய்விடுது. காலையில மறுத்துக்கிட்டு இருந்ததுனால அந்த ஆதாரம் பொருந்தலன்னு இருந்தீங்க. இப்பதான் நீங்க எல்லையில் எத்தனை பேர் அழைத்தாலும், எங்க இருந்து அழைத்தாலும், எந்த மொழியில் அழைத்தாலும் அது அவரையா கேட்பாரு அப்படின்னு சொன்னுவதன் மூலமாக நீங்கள் எல்லையற்ற செவியையும் எல்லையற்ற பார்வையையும் இறந்தவர்களுக்கு கொடுத்ததன் மூலமாக அந்த வசனத்தினுடைய இலக்கணத்திற்கு நீங்கள் உட்பட்டு முஷ்ரிக்காக அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தவர்கள் ஆகிவிட்டீர்களே. தெளிவா நிரூபணம் ஆயிடுச்சு. இதை உடைக்கிறதுக்கு ஏதாவது உங்கள்ட்ட ஆதாரம் தான் தாங்கன்னு உங்கள்ட்ட கேட்கிறோம். நீங்க முஷ்ரிக்கு என்பதற்கு நீங்க ஆதாரம் தாங்கன்னு கேட்கல. நீங்க முஷ்ரிக்கு நல்லா தெரியுது, நீங்க முஷ்ரிக்கு இல்லைங்கிறதுக்கு ஆதாரம் தாங்க. நாங்க கேட்டது முஷ்ரிக்கு இல்லைங்கிறதுக்குள்ள ஆதாரம் தான் கேட்டோம். இதை விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்து என்ன செய்யறாங்கன்னா, எத்தனை பேர் அழைத்தாலும்ன்றது ஒரு எல்லையாம். இத்தனை நம்பரப்பட்டதான் இல்லையே தவிர எத்தனை பேர் 800 கோடியை தாண்டுமே. இன்னைக்கு 800 கோடி, அப்புறமேலே 1000 கோடி, அப்புறம் 2000 கோடி, அப்புறம் 3000 கோடி, கியாம நாள் வரைக்கும் லிமிட்டே கிடையாது, சொல்ல முடியாத. அப்ப எத்தனை பேர் அழைத்தாலும் மலக்கெல்லாம் அடங்குவாங்கள, ஜின்கள்லாம் அடங்குமே. அப்ப எத்தனை பேர் என்பது லிமிட்டுக்குள்ள வரக்கூடியதா? இன்னைக்கு ஒரு லிமிட்ல இருந்தாலும் கூட அது லிமிட்ல வரங்குமா அந்த சொல்லு. அந்த சொல்லுக்கு அர்த்தம் என்ன? எத்தனை பேர் அழைத்தாலும் அதுக்கு லிமிட்டே கிடையாது, அவ்வளவு பேர் அழைத்தாலும் கேட்பான் அப்படிங்கிற வார்த்தையை தானே போட்டிருக்கிறீங்க. இது லிமிட்டுடைய வார்த்தை தானே. அப்ப அல்லாஹ்வுக்கு லிமிட் இல்லைன்னு ஒரு பக்கம் அல்லாஹ்வுக்கு லிமிட் இல்லாம கேட்பாங்கிறீங்க, மனுஷனும் லிமிட் இல்லாம கேட்பாங்கிறீங்களங்க. அப்படின்னு கேட்டா எங்கிருந்து அழைத்தாலும் என்ன அமெரிக்காவில் அழைச்சிருவானா, ரஷ்யாவில இருந்து அழைச்சிருவானா அப்படிங்கிறீங்க. அது ஒரு லிமிட் தானே. எங்கிருந்து அழைத்தாலும்னா என்ன அர்த்தம்? எங்கே இந்த பூமியில எங்கிருந்து அழைச்சாலும் சரி, சந்திர மண்டலத்துக்கு போய் அழைச்சாலும் சரி, செவ்வாயில போய் அழைச்சாலும் சரி, அதுக்கு மேலையும் போய் எங்கேயா போய் அழைச்சாலும் சரி, ஆகாயத்துல மலக்குகளா இருந்து கொண்டு எல்லாம் தானே அடங்கு. எங்கிருந்து அழைத்தாலும் என்ன சின்ன வட்டத்தை நீங்க போடுறீங்க. அதனால நீங்க தெள்ள தெளிவாக சிறுக்கு வைப்பதை உங்களுக்கு நிரூபிக்க இயலாம அப்படியே திசை திருப்பி கொண்டு உங்க நிலையை மாற்றிக்கொண்டு இந்த சபையில பதில் சொல்ல முடியாமல் சொன்னா மாட்டிக்கிடுவோம். அதுக்கு ஆதாரம் காட்டுங்கன்னு சொன்னா ஆதாரம் காட்ட இயலாது உங்களால. அது ஆதாரம் இதுவரைக்கும் காட்டல, நீங்க ஒத்துக்கிட்டீங்க. என்ன சொன்னீங்க? அப்படின்னாங்க ஆதாரம் அதுக்கு காட்டலையே. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஹதீஸ் எல்லாம் காட்டினது இந்த மேட்டருக்கு ஆதாரமா நான் காட்டலைன்னு சொல்லிட்டீங்க. ஒரு ஆதாரம் நீங்க காட்டவே இல்லை இது வரைக்கும். நீங்க எதுக்கு ஆதாரம் காட்டணும்? நீங்கள் உங்கள் நிலைப்பாடு எது என்று இங்க ஒத்துக்கொண்டீர்களோ அந்த நிலைப்பாட்டுக்கு ஆதாரத்தை நீங்கள் காட்ட வேண்டும். அது ஷிர்க் என்ற ஆதாரத்தை நாங்கள் காட்டிவிட்டோம். அது உடைக்கிறதா இருந்தால் நீங்க ஆதாரம் காட்டுங்க. உங்களை சேஃப்டி பண்றதுக்கு தான் உங்கள்ட்ட ஆதாரம் உங்கள்கிட்ட கேட்கிறோமே தவிர நீங்க முஷ்ரிக் என்பதற்கு நீங்கள் ஆதாரம் சொல்லுங்க நாங்க கேட்கவே இல்லை. எத்தனை பேர் அழைத்தாலும் எந்த ஒரு அறிவாளிட்ட வேணாலும் கேளுங்க, இது லிமிட் உள்ள சொல்லா லிமிட் இல்லாத சொல்லலாம். தற்செயலா 800 கோடி இருக்கலாம், நாளைக்கு 10,000 கோடி கூட இருக்கலாம். அது இருக்க தற்செயலானது. இந்த சொல்லுக்குள்ள என்ன அடங்கு? எந்த நம்பர் அடங்காது. இத்தனை நம்பர் அதுக்கு எல்லை போடவே முடியாது. எத்தனை பேர் அழைத்தாலும் என்பதுல இருக்கிற 50 பேரும் சேர்ந்து கொண்டு அழைத்தாலும்ங்கிற ஒரு அர்த்தம் அதுல வருமே தவிர அந்த மாதிரி கேட்கக்கூடிய தன்மையை நீங்கள் இறந்து போனவர்களுக்கு கொடுத்து ஷிர்க் செய்து விட்டீர்கள். எங்கிருந்து அழைத்தாலும்ங்கிறது அமெரிக்கா ரஷ்யா மட்டும் குறிப்பிடாது. அது நமக்கு தெரியாத வேற எங்கே, அதெல்லாம் சொல்ல தேவையில்லை. அந்த சொல்லுக்குள்ள என்ன அடங்கு? அனைத்து அடங்கு, எதுவும் விடுபடாது. அந்த மாதிரியான ஒரு ஆற்றல் இறந்த ஆளுக்கு இருக்குன்னு நீங்க சொன்னீங்களே, ஆனால் நீங்கள் ஆதாரம் காட்டணும். ஆமா, அல்லாஹ் கொடுத்து தான் இருக்கிறான். இறந்தவர்கள் எங்கிருந்து அழைத்தாலும் கேட்பார்கள், இந்த அருக்கு ஆதாரம். எத்தனை பேர் அழைத்தாலும் கேட்பார்கள், இந்த அருக்கு ஆதாரம். எந்த மொழியில் அழைத்தாலும் கேட்பார்கள், இந்த அருக்கு ஆதாரம். அனைத்தையும் பிரித்தறிந்து புரிந்து கொள்வார்கள், இந்த அருக்கு ஆதாரம் என்றுதான் நீங்க ஆதாரம் காட்டணும் நாங்க சொல்றோம். முஷ்ரிக் இல்லைன்னு நிரூபிக்கிற கடமை உங்களுக்கு இருக்கிறது, அதுக்கு ஆதாரம் காட்டுங்கிறோம். இது வரலாற்றுல நடந்த இது மாதிரி நிறைய நடந்திருக்கிற விவாதம் தான். விவாதம் எது நடக்காத விவாதம்னு கேட்டா உங்க நிலை என்னங்கிறதே மாத்தி மாத்தி பேசிக்கலாம். அதான் நடக்காத விவாதம். அதுல ஒரு மாற்று கருத்து கிடையாது. அடுத்து என்ன? உதாரணமா தசாவதானின்னா 100 தானே அறிவாரு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் வார்த்தை ஜாலம். 100 தானே, அப்ப 1000 இருந்தா ஷிர்க் வராதா? 1000 நாள் வரும், கோடி நாள் வரும், நம்பர் போட்டா வந்து விடும். எப்ப அது ஷிர்க் வரேன்? இவர் எவ்வளவு வேண்டாலும் அறிந்து கொள்வார் அப்படி சொன்னா தான். அப்ப 100 லிமிட் பண்றீங்க. 100ன்னு நீங்க சொன்னதுனால 100 பத்தி பேசுறோம். 100 அவதாரம் சதாவதானங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்?